ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நண்பர்கள் மற்றும் சக வீரர்களோடு பேசும் அனைத்தும் பதிவு செய்யப்படுவதாக ரோஹித் சர்மா ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கிரிக்கெட் மைதானத்தில் வீரர்களின் செயல்கள் கேமராவில் பதிவு செய்யப்படுவது வேதனையளிப்பதாக கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பயிற்சி மற்றும் விளையாட்டு போட்டிகளின் போது உரையாடல்கள் பதிவு செய்யப்படுவது வேதனையளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நண்பர்கள் மற்றும் சக வீரர்களோடு பேசும் வீடியோவை வெளியிட்டது வருத்தமளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவர் தனதோட சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்காரு? முழு விவரம். பிரியதர்ஷினி, நடைபெற்று வரக்கூடிய ஐபிஎல் தொடர்ல ரோஹித் சர்மாவுடைய 2 காணொலிகள் சமூக வலைதளத்துல மிகப்பெரிய அளவுல பரவியிருந்தது. குறிப்பாக பார்த்தோம்னா, ஏற்கனவே அவர் கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியின் பயிற்சியின் போது கொல்கத்தா அணியினுடைய பயிற்சியாளர் அபிஷேக் நாயருடன் பேசிய உரையாடல்கள் என்பது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல பரவியிருந்தது. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா, கொல்கத்தா அணி நிர்வாகம் சார்பில் சமூக வலைதளத்திலிருந்து அந்த வீடியோ என்பது நீக்கப்பட்டது. குறிப்பாக மும்பை அணியில தற்போது நடைபெற்றக்கூடிய சிக்கல்கள் குறித்து ரோஹித் சர்மா அந்த காணொலியில பேசியிருந்தார். அது கொல்கத்தா அணியினுடைய உரிமையாளர்கள் அந்த வீடியோவை நீக்கியிருந்தார்கள். இந்த சூழல தான் தற்போது ரோஹித் சர்மா அவருடைய நண்பர்களாக குல்கர்னி உள்ளிட்ட வீரர்களுடன் உரையாற்றி வரக்கூடிய காணொலியை பதிவிட்டுக் கொண்டிருக்கும் போதே ரோஹித் சர்மா அந்த காணொலியின் போது ஆடியோவுடன் ரெக்கார்ட் செய்ய வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார். இன்று இந்த போட்டிக்கு முன்பாக அந்த ரோஹித் சர்மா காணொலியை ரெக்கார்ட் செய்ய வேண்டாம் என்று கூறக்கூடிய காணொலியை வெளியிட்டிருந்ததுக்கு தொடர்ந்துதான் தற்போது ரோஹித் சர்மா கிரிக்கெட் போட்டியில வீரர்களுடைய ஒவ்வொரு அடியும் தற்போது கேமராக்களால் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக போட்டியின் போதும் பயிற்சியின் போதும் வீரர்களுடனும் தங்களுடன் பணியாற்றக்கூடிய நபர்களுடன் நடைபெறக்கூடிய தனிப்பட்ட உரையாடல்களை ரெக்கார்ட் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அதே போன்று ரெக்கார்ட் செய்ய வேண்டாம் என கூறிய ஒன்றை ரெக்கார்ட் செய்து அதனை ஒளிபரப்பு செய்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக பார்த்தோம்னா தொடர்ச்சியாக இந்த வீடியோக்கள் சமூக வலைதளத்துல பெரிய அளவுல பார்க்க வேண்டும் என்றும், அதே போன்று ரேட்டிங்கிற்காக தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள்ல நிறுவனங்கள் ஈடுபடும் போது கிரிக்கெட் அதே போன்று வீரர்கள் ரசிகர்களிடையே இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது உடையக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும் என்று தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ரோஹித் சர்மா பதிவிட்டிருக்கிறார். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.